ஆனால் எடப்பாடி உடைக்கிற முயற்சியை விஜய் கையில் எடுத்தாரா? கண்டிப்பாக கையில் எடுத்தார். இது விஜய்க்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு பார்க்கணுமா எப்படி? தேவையில்லைங்கிறது வந்து என்னை பொறுத்தளவில் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அது தேவை தான். ஆனால் அதில் ஃப்ளா ஆனதில் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் விடுதலை சிறுத்தைகள் இந்த 13 பேருக்கு ஹோல்டு இன்றைக்கும் இருக்குது. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியலன்னா, இதை திமுக அதிமுக உடைச்சிருந்தாலோ, அதிமுக திமுகவையோ இல்லை தாவேக்கா உடைச்சிருந்தாலோ பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கும். ஆனால் விஜய் அதிமுகவை உடைக்க நினைச்சது பெருசாக மக்கள் கண்டுக்கலையா? இவங்க என்ன பெரிய யோகியமா அப்படின்னு பார்க்குறாங்களா? அல்லது விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால மக்கள் இதை பெருசாக எடுத்துக்கலையா? விஜய் புதியவர் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. மக்களே அவருக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்கல. மக்கள் இதை பற்றி ஒன்றும் பேசலை. ஆனால் என்னோட பார்வை இப்படியெல்லாம் அவர் குறுக்கு வழியில் போய் தன்னோட புகழை கெடுத்துக்கிறத விட குதிரை பேரம்னு இவங்க ஜோதிமணியை விமர்சனம் பண்ணுறாங்க. விசிகா முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி விமர்சனம் பண்ணுறாரு. இந்த விமர்சனங்களெல்லாம் அவருக்கு இவர் சண்முகம் விமர்சனம் பண்ணுறாரு. வேண்டாம் வெறுப்பா வேறு வழியே இல்லாமல் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறது சண்முகத்துக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சண்முகத்துக்கு ஸ்டாலின் மேலே தனிப்பட்ட ஏதோ வன்மமாக காழ்ப்புணர்ச்சியே இருக்குது. என்ன இது ஜாதிய பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அவரை. மற்ற சிபிஎம்காரங்க அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கலாம். அவரே விஜயை வந்து இந்த இதுக்குள்ளே விமர்சனம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்துடுச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜய் செய்ய வேண்டியது ஹெக்டே மாதிரி, என்டிஆர் மாதிரி ஃப்ரெஷ் மேண்டேட் வாங்கி அவருக்குள்ள செல்வாக்கில் 140 150ன்னு பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய இதை பண்ணால் தான் அவருக்கு போலுக்கு கரெக்டாக இருக்கும். அவரை சுற்றி இருக்கவங்க ஒரு வேளையில் மிஸ் ஆகிடக்கூடாது, இதாகிடக்கூடாதுன்னு இப்படி ஷார்ட்கட் ரூட்டில் குதிரை பேரம் பண்ணி நம்ம பண்ணலாங்கிற இதை சுற்றி இருக்கவங்க சொல்லலாம். பட் இண்டிவிஜுவல் விஜய்க்கியோட இமேஜுக்கு வந்து ராமகிருஷ்ண ஹெக்டே, என்டிஆர் மாதிரி தன்னோட செல்வாக்கை காட்டி களத்துக்குள்ளே போய் 150 160ன்னு அந்த தனி மெஜாரிட்டிக்குள்ளே அவர் செல்வாக்கை நிரூபிக்கிறது தான் விஜய்க்கு கரெக்டாக இருக்குது. அது என்னோட பார்வை.